Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Now, when problems come, பிரச்சனைகள் வரும்பொழுது, when trouble starts afflicting us, what do? இன்னல்கள் நம்மை உபத்திரவப்படுத்தும் போது நாம் என்ன செய்வோம்? Come on, what do? என்ன செய்வோம்? What do? என்ன செய்வோம்? Where is Pastor Colin? Did he tell you guys not to talk to me? என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா பாஸ்டர்? Did he tell you not to talk to me? So can we talk? Can we talk? பேசலாமா? Okay. So when problem comes, okay, this sister says she worships. What about this group? What about the people at the back? Huh? Ask God to help. Okay. Now வரும்போது இவங்க நான் ஆராதனை சொல்றாங்க, சகோதரி சொல்றது போல அவங்க வந்துட்டு நான் தேவனிடத்தில் உதவி கேட்பேன்னு சொல்றாங்க. Now let's say you went to the doctor. டாக்டரை போய் பார்க்கறீங்க நீங்க. You have been experiencing some kind of pain in your body. உங்க சரீரத்துல எங்கேயோ ஒரு வலி இருக்குது. The doctor checks you. மருத்துவர் உங்களை நல்லா பரிசோதித்து பார்த்துட்டு and tells you உங்களை பார்த்து சொல்றாங்க, you only have 6 months to live. நீங்க வாழ்றதுக்கு 6 மாசம் தான் இருக்குது. Now what happens when that news comes to you? அப்படிப்பட்ட செய்தி கேட்கும்போது நீங்க என்ன செய்வீங்க? My dear sister, do you start worshipping? சிஸ்டர் நீங்க in front of the doctor? டாக்டர் முன்னாடி ஆராதிப்பீங்களா? Okay, she's the only one who says she worships. ஆராதிப்பேன்னு சொல்றாங்க. What about all the others? மற்றவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்த என்ன? Sit and cry. Now what happened to the worship? ஆராதனைக்கு என்னாச்சு? உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா. Now what happened to the praise? அந்த துதிக்கு என்னாச்சு? See, we can all sing praises. எப்போதுமே நாம நல்லா துதிக்கலாம். We can all shout and exalt the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நல்லா உயர்த்தி ஆராதிக்கலாம். And we can feel extremely powerful, and we can feel the presence of God at that moment. அந்த வேளையில் அதிகமான தேவனுடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் உணர முடியும். But what happens after you have finished the praise and worship? துதி ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி உணர்றீங்க? When you go back to your life, உங்க வாழ்க்கைக்கு மீண்டுமாக திரும்புறீங்க, and when you face problems, பிரச்சனை ஒன்று சந்திக்கிறீங்க, does that worship, does that songs help you to overcome all that you are going through? நீங்கள் கடந்து செல்கிற அந்த வேளையிலே உங்களுடைய துதி ஆராதனை பாடல்கள் உங்களை மேற்கொள்ளும்படி உதவி செய்கிறதா? Come on, does that happen? அப்படி நடக்குதுங்களா? Yeah. So how many of you want it to be an ongoing process? ஒரு தொடர்ந்து முன்னாடி செல்றதுக்கு என்ன செய்ய போறோம்? See, let me tell you, okay? Yes, this is how I learned. இப்படி தான் நான் கற்றுக்கொண்டேன். When I came to understand the word, வார்த்தை நான் புரிந்து கொள்ள துவங்கும் பொழுது the word says, வார்த்தை சொல்கிறது, to rejoice in the Lord. Rejoice in the Lord sometimes. கர்த்தருக்குள் எப்பொழுதும். Rejoice in the Lord always. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். Now, I was put in a company with a set of colleagues, and there was this one person in my team who used to give me a very hard time. நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். என்னுடைய குழுவிலே ஒரே ஒரு நபர் மாத்திரம் அதிகமான பிரச்சனை கொடுப்பார். Do you have people like that in your life? உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நபர் இருக்காங்களா? Who said no? If you don't have, let me pray. God hears my prayers. உங்களுக்கு யாரும் பிரச்சனை கொடுக்கலன்னா நான் ஜெபம் பண்ண ஆண்டவருக்கு பிரச்சனை வரட்டும். Now, so she would give me so much trouble. She would really bring me to a point where I would start crying. நான் அழக்கூடிய அளவுக்கு அதிகமான பிரச்சனை நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தாள். And I used to,
attend the service, I used to come and listen to the word of God, just like how all of you are sitting here and listening. நீங்க எல்லாம் உட்கார்ந்து எப்படி கவனிச்சிட்டு இருக்கீங்களோ இதே போல தான் நானும் சபைக்கு சென்று ஆராதனைக்கு கலந்து கொண்டு வார்த்தை கேட்பேன். And even better, I was in the praise and worship team also. இன்னும் சிறப்பா சொல்ல போனா அந்த praise and worship அந்த துதி ஆராதனை கூட்டத்திலே இருந்தேன். But I saw this. இதை பார்க்கும் பொழுது When I would be on the stage singing, when I would be sitting here and listening to the word of God, I would feel so strong, I would feel so strengthened, as if I can overcome any demon in hell. நான் மேடையில் இருந்து துதித்து பாடும் பொழுதும் அமர்ந்திருந்து வார்த்தை கேட்கும் பொழுதும் அதிகமான பலத்தை பெற்றுக்கொண்டது போல் உணர்ந்தேன். எந்த நரகத்தின் பிசாசையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றது போல் உணர்ந்தேன். But when I would actually go to my workplace and meet those people who are giving me a hard time, I would not be able to overcome it. வேலைக்கு மீண்டும் சென்று இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையின் மக்களை சந்திக்கும் பொழுது என்னால எதுவுமே செய்ய முடியல. And I would run to the washroom, lock myself and start crying. வாஷ்ரூம்க்கு சென்று கதவை அடைத்து விட்டு அழத் துவங்குவேன். Because I didn't want others to see me crying. நான் அழுகிறத மற்றவர்கள் பார்க்க கூடாது என்பதற்காக. And one day I was so hurt. I was feeling so bad that I was thinking, why am I even in this place? ஒரு நாள் மிகவும் அதிகமாய் பாதிக்கப்பட்டு என்ன தொடங்கினேன், நான் ஏன் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கேன். And that's when the Lord began to speak to me. அந்த நேரத்தில் தான் தேவன் என்னோடு பேசினார். He said, when you face problems, that is the time you've got to put into practice what you have been sitting in the church and listening. சபையில் அமர்ந்து கொண்டு எதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அதைத்தான் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் நீ அபியாசப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. And what am I listening in the church? I am listening to the word of God being preached to me. The teacher, the preacher, the pastors, they are teaching how can I practically use the word of God in my day-to-day life. சபையிலே நான் அமர்ந்திருந்து போதகர்களும் மேய்ப்பர்களும் வார்த்தை பிரசங்கிக்கிற பிரசங்கிமாரும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், நான் என்னுடைய வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையை மேற்கொள்வதற்கான ஆற்றலை அதிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி. So that's where in the washroom the Lord began to speak to me and he said, why are you crying? அந்த வாஷ்ரூம்ல இருந்து தேவன் என்னோடு பேச துவங்கின காரியம் அதுதான், ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? Now is the time to rejoice. இப்பொழுதுதான் களிகூர வேண்டிய நேரம். Now is the time to actually sing praises. இப்பொழுதுதான் சரியாக துதியின் பாடல்களை பாட வேண்டும். And that's how he began to show me that when Paul was in the prison, in the chains where he was, he began to praise God so loudly that the chains of those prison broke. அப்பொழுதுதான் தேவன் சொன்னார், பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கட்டப்பட்டிருந்த பொழுது அவர் துதித்த பொழுது சங்கிலிகள் எல்லாம் அறுந்து விழுந்தன, சிறைச்சாலையின் சங்கிலிகள். Hallelujah. Hallelujah. Now tell me honestly, when you are hurt, நீங்கள் காயப்படும் பொழுது you can feel the pain. உங்களால் அந்த வலியை உணர முடியும். Somebody comes and gives you the peace of mind. Do you want to even look at the person's face? ஒருவர் உங்களுக்கு சமாதானத்தை உங்கள் சிந்தையில கொடுக்கணும் வந்தா அந்த நபரோட முகத்தை பாப்பீங்களா இல்லையா? Come on. சொல்லுங்க. When someone comes and hurts you and abuses you, says mean things to you, insults you, do you even want to talk to that person? உங்களை ஒருத்தர் வந்து காயப்படுத்தி உங்களை அவமானப்படுத்தி நிந்திக்கிறாங்க, அந்த நபரோட நீங்க பேசணும் நீங்க என்னைக்கா நினைப்பீங்களா? We don't want to look at the person's face. அந்த நபரோட முகத்தை கூட பார்க்க துணிய மாட்டோம். Right? If that person comes from this door, I want to exit from the other door. அப்படியே ஒரு நபர் இப்படி வந்தானா நான் இந்த பக்கத்துல வெளியே போய்டுவேன். Now in a situation like that, when that person is sitting right next to you, day in and day out, torturing you, insulting you, making fun of you, and God says, forgive that person, love that person, and do good for that person. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் அதிகமான வார்த்தைகளை கொண்டு காயப்படுத்தி நம்மை புண்படுத்தி வேதனைப்படுத்துகிற அந்த நபரிடத்தில் தேவன் என்னை பார்த்து சொன்னார், அவரை நேசி, அவருக்கு உதவு, அவரை மன்னித்து விடு என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. So I told the Holy Spirit, listen, whatever you are telling me, it sounds good,
but I need to know how do I do it. நான் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உடனே சொன்னேன், கேட்கறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் எப்படி செய்வது? Because at that time it looks and it feels impossible to do it. அதை செய்வதற்கு சாத்தியமில்லை என்பது போல் அந்த நேரத்தில் தோன்றியது. Yes or no? ஆமா இல்லைங்களா? Come on, when you are hurt, when you are offended, when someone has backstabbed you, don't you feel hurt? யாரோ ஒரு உங்களை புறம்பாக பேசி பின்பாக குத்தினால் நீங்கள் காயப்படுவது உண்மைதானே? It looks almost impossible to forgive that person, to pray for that person, and especially do good something for that person, right? அப்படிப்பட்ட நபரை மன்னித்து மறந்து அவருக்கு நன்மை செய்வது சாத்தியமில்லாத காரியமாய் தோன்றும். Hallelujah. Hallelujah. So I told the Holy Spirit, you have to show me how to do it. இதை எப்படி செய்வது என்பதை எனக்கு காண்பியும் என்று பரிசுத்த ஆவியானவரை பார்த்து நான் கேட்டேன். Because I can't do this by my own ability. என்னுடைய சொந்த முயற்சினாலே என்னால செய்ய முடியாது என்று சொன்னேன். Hallelujah. Hallelujah. Do you want to know how to do it? எப்படி செய்யணும் தெரியுமா? It's okay, next time we'll tell them. அடுத்த முறை உங்களுக்கு சொல்லலாம். We'll tell you next time, huh? அடுத்த முறை சொல்லட்டுமா? You want to know now or next time? Hallelujah. Hallelujah. So I didn't know how to do it. எப்படி செய்யணும் எனக்கு தெரியாது. And I asked the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை கேட்டேன். See, the Holy Spirit is the best person, the most reliable person that you can ever have on this planet Earth. இந்த பூச்சக்கரத்திலே எப்பொழுதும் நம்பத்தக்க சார்ந்து கொள்ளத்தக்க சிறந்த நபர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. Hallelujah. Hallelujah. And if you build a relationship and a friendship with the Holy Spirit, you will always, every single day of your life, will be walking in guaranteed victory. ஒவ்வொரு நாளும் நொடிப்பொழுதும் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரோடு சிறந்த உறவிலே நெருக்கமாக நீங்கள் நடந்தால் எல்லா சுலமத்திலும் நீங்கள் நன்றாக வெற்றியுள்ளவர்களாக மாத்திரமே இருப்பீர்கள். Are you all understanding? புரியுதுங்களா? Do you want to walk with the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரோடு நடக்க விருப்பமா உங்களுக்கு? Yes or no? ஆமாவா இல்லைங்களா? Yes or no? See, because Jesus said, ask and you shall receive. இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Hallelujah. Hallelujah. Are we all ready? ஆயத்தமா இருக்கமா? Okay, let's close our eyes. And make this your prayer. ஜெபிப்போம். இது உங்களுடைய ஜெபமாக எண்ணுங்க. Loving Father, today we thank you, we praise you that your presence is in our midst. அன்புள்ள தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய பிரசன்னங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Father, that you have given to us your son Jesus. உமது குமாரனாகிய இயேசுவை எங்களுக்கு தந்தபடியால் தகப்பனே உமக்கு நன்றி. And thank you, Jesus, that when you left this earth, you left with us your comforter, the Holy Spirit. இயேசுவே, நீர் இந்த உலகத்தை விட்டு நீர் கடந்து செல்லும் பொழுது தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்காக விட்டு சென்றீர். உமக்கு நன்றி. Thank you, Lord, that today as we prepare our hearts to listen to your word, தகப்பனே, இன்று உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிற வேளையிலே thank you that our hearts are anointed. அபிஷேகிக்கப்பட்ட இருதயங்களுக்காக நன்றி. Thank you that our ears are anointed. அபிஷேகிக்கப்பட்ட காதுகளுக்காக நன்றி. Ears to listen to the voice of your word. உமது வார்த்தையின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற இருதயங்களுக்காக நன்றி. And thank you, Holy Spirit, for making this teaching very, very simple and easy for us to understand. இந்த போதனை மிகவும் எளிதாக்கி நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் காண்பிக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You teach us with examples. நீர் எங்களுக்கு உதாரணங்களை கொண்டு போதியும். You teach us with demonstrations. நீங்கள் எங்களுக்கு ஒரு சில நிகழ்ச்சிகளை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும். And help us to understand your word. உமது வார்த்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Thank you, Lord. Let there be everything of you spoken today. தகப்பனே, உம்மை குறித்து பேசப்பட்ட எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Nothing of me but everything of you. நான் அல்ல, முற்றிலுமாக நீரே இருப்பீராக. And thank you, Father, for confirming every word that is preached here today with accompanying signs and wonders. பேசப்படுகிற இங்கிருந்து பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உமது அதிசயத்தை கொண்டு நிகழ்த்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. 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 Hallelujah. Hallelujah. So who will give you the victory? யார் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பது?
Who will give you the victory? யார் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பது? Okay, this side, who will give you the victory? Holy Spirit. This side, who will give you the victory? Holy Spirit. This side, who will give you the victory? Hallelujah. Hallelujah. Okay, let's ask the Holy Spirit if He will give us the victory or not. ஜெயத்தை அவர் கொடுப்பாரா இல்லைன்னு சொல்லி பரிசுத்த ஆவியில நம்ம கேட்போம். Do you want to ask Him or not? கேட்கணுமா வேண்டாமா? Come on. You all have to talk to me. பேசுங்க. I came all the way from Bangalore. பெங்களூர் உங்களுக்காக வந்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Okay. Okay, let's ask the Holy Spirit. பரிசுத்த ஆவியை கேட்போம். Who will give us the victory? யார் நமக்கு ஜெயத்தை கொடுப்பது? Okay, can we go to 1 John 1 யோவான் திருப்பிக் கொள்ளுங்க. chapter 5. 1 யோவான் 5ஆம் அதிகாரம். And verse 4. 4ஆம் வசனம். Rufus, you are there to read? Yes, sir. Okay, listen. When you read, okay, read very, very slowly, word by word, okay? And everyone, what he's reading, please pay attention because I'm going to ask you all questions. Hallelujah. பிரதர் ரூபஸ் Hallelujah. ரொம்ப மெதுவா தெளிவா வாசிப்பாரு. கேட்கும் நீங்க எல்லாம் கவனமா கேளுங்க. நான் அந்த கேள்வி கேட்பேன். Okay. Okay, 1 John chapter 5 verse 4. For whatever is born of God overcomes the world. And this is the victory that has overcome the world, our faith. Okay. For whatever is born of God. தேவனால் பிறப்பதெல்லாம். Are you all born of God? நீங்க எல்லாம் தேவனால பிறந்திருக்கீங்களா? Are you all born of God? நீங்க எல்லாம் தேவனால பிறந்திருக்கீங்களா? Yes. So it's talking about all of us who are born of God. தேவனால் பிறந்த நம்ம எல்லோரை பற்றியும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை. For whatever is born of God தேவனால் பிறப்பதெல்லாம் is defeated by the world. உலகத்தால் தோற்கடிக்கப்படும். Who said amen? யார்? Hey, I said something wrong. You all are not paying attention. I'm going to make you stand up on the chair. Hallelujah. For whatever is born of God is defeated by the world. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தில் தோற்கடிக்க செய்யும். For whatever is born of the world is defeated by the world. For whatever is born of God is defeated by the world. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தால் What is it தோற்கடிக்கப்படும். written? என்ன They are இருக்குது? overcome by the world or they are overcomes the world. உலகம் அவர்களை மேற்கொள்ளுமா? உலகத்தை அவர்கள் மேற்கொள்வார்களா? So whatever is born of God, we are all born of God, and this word says, God's word is saying, whatever is born of God overcomes the world. They are not overcome by the world, but they overcome the world. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அது அப்படிதான் வார்த்தை சொல்கிறது. உலகம் அவர்களை ஜெயிக்க மாட்டாது. ஏனென்றால் தேவனால் நீங்கள் பிறந்திருக்கப்படினாலே நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். And this is the victory. And this is the victory that has overcome the world, our prayer. நம்முடைய ஜெபமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படியே போட்டுருக்கு. And this is the victory that has overcome the world, our prayer. நம்முடைய ஜெபமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Prayer or faith? ஜெபமா விசுவாசமா? விசுவாசம். Hey, when we want victory, what do we do? ஜெபம் வெற்றி வேணா என்ன பண்ணுவோம்? We pray or we say, please pray for me. ஜெபிப்போமா? ஜெபம் பண்ணுங்கன்னு யாரா கேட்போமா? What do we do? என்ன செய்வோம்? You know, the reason why Christians
are defeated in this world, the reason why the believers are living a defeated life is because they do not operate according to the system that God has set for them. தேவன் கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் வைத்திருக்கிற திட்டத்தின் ஒழுங்கின்படி அவர்கள் செயல்படாதபடியினாலே உலகத்தில் அவர்கள் தோல்வி உள்ள மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். For 19 years in my life, I was making the same mistake, and because I was operating in the wrong system, because I was having the wrong knowledge, I was operating not according to God's system. I was walking in continuous defeat, even to the point where I took a step to end my life. 19 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படியாகத்தான் தவறான புரிந்துகொள்ளுதல், தவறான நடத்துதலின் நிமித்தமாக ஒரு தோல்வியின் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அது எத்தனை அளவுக்கு தோல்வியின் எல்லைக்கு கொண்டு சென்றதென்றால், என்னுடைய வாழ்க்கை முடித்து விடலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு செல்லும் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை தோல்வியை கண்டது. Hallelujah. Hallelujah. So who will give you the victory? யார் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பது? Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரா? Prayer? ஜெபமா? Or faith? விசுவாசமா? This is not what I am saying. This is what God's word says. கர்த்தருடைய வார்த்தை அதை தான் சொல்கிறது. Your prayer will not make your faith work. உங்களுடைய ஜெபம் உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்த மாட்டாது. Listen carefully, okay? நல்லா கவனமா கேளுங்க. Because all of us, including me, we are all champions in praying. ஜெபிக்கிறதுல நம்ம எல்லோரும், என்னையும் சேர்த்து சொல்றேன், நான் சிறந்த வீரர்கள். Prayer will not make my faith work, but faith will surely make my prayer work. ஜெபம் என் விசுவாசத்தை சாதிக்க மாட்டாது, ஆனால் விசுவாசம் என் ஜெபத்தை சாதிக்க செய்யும். Are you all understanding? புரியுதுங்களா? I can pray and at the same time have worry, anxiety and fear. ஜெபிக்கிற அதே வேளையில கவலையும் துக்கமும் பயமும் இருக்கிறது. That's why you will never find Jesus anywhere in the Bible say, "Go, your prayer has made you well." போ, உன் ஜெபம் உன்னை சுகமாக்கிட்டேன்னு இயேசு ஒருபோதும் சொன்னதில்லை. Jesus always would say, "Your faith has made you well." உன் விசுவாசமே உன்னை சுகமாக்கிறது என்று இயேசு சொல்வார். So who will give us the victory? யார் ஜெயம் கொடுப்பது? Our நம்முடைய faith. விசுவாசம். Our faith. நம்முடைய விசுவாசம். Hallelujah. Hallelujah. Now listen. கவனிங்க. Everything in the kingdom of God works on faith. தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள சகலமுமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செயல்படும். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Are you all understanding? புரியுதுங்களா எல்லாருக்கும்? Okay. Now, can you go to Hebrews chapter 11 and verse 1? எபிரேயர் 11:1 திருப்பிக் கொள்ளுங்க. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. Okay, read that again. Now faith is okay, pause. Can you see it on the screen? Now, say that now. Now. It's now, not later. பின்பாக அல்ல, இங்கே இப்பொழுதுன்னு சொல்லப்படுது. இப்பொழுது. So faith is always now. It's always in the present. It's not in the past. It's not in the future. It is always now, in the present. விசுவாசம் என்று வரும்பொழுது கடந்த காலத்தை அல்ல, எதிர்காலத்தை அல்ல, நிகழ்காலத்தையே குறிக்கிறது. எப்பொழுதுமே இப்பொழுதும் விசுவாசம். Now faith. Okay, let me explain this to you. What does this mean? Faith is always now. விசுவாசம் எப்பொழுதுமே இப்பொழுதா இருக்கிறது. அதை நான் விவரித்து சொல்றேன். Are there any medical students here? மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்களா? Okay, you all have not yet become doctors, right? இன்னும் டாக்டர் ஆகல இல்லீங்களா? No, you all are in the process of becoming doctors. Okay. Now, you all are studying medicine to become doctors. You all are studying medicine in the hope that you will get your certificate one day. Correct? ஒரு நாள் ஒரு டாக்டர்ங்கற ஒரு பட்டத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கையில இன்றைக்கு நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் டாக்டர் ஆகல. Hallelujah. Hallelujah. When a person
is believing for something that is in the future, that is to come, that person is having a hope. எதிர்காலத்தில் நடக்கப் போகிற ஒரு காரியத்துக்காக ஒருவர் விசுவாசிக்கும் பொழுது அது நம்பிக்கை என்று அழைக்கப்படுகிறது. Are you all understanding? புரியுதுங்களா? I am hoping to get a good job. ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு நம்புறேன். I am hoping to become a doctor. ஒரு மருத்துவர் ஆக போகிறேன் என்று நம்புகிறேன். I am hoping to become an engineer. ஒரு இன்ஜினியராக மாறுவேன் என்று I am நம்புகிறேன். not an engineer or a doctor right now. இப்பொழுதே நான் ஒரு மருத்துவராகவோ அல்லது இன்ஜினியராகவோ இல்லை. But I am in the process of becoming. அப்படி செல்வதற்கான வழியிலே சென்று கொண்டிருக்கிறேன். But if you don't have that hope, if you don't have that desire, will you be even studying towards it or working towards it? அந்த நம்பிக்கையும் அந்த ஒரு முயற்சியும் இல்லைன்னா அப்படியாக நீங்கள் கடைசியா மாற முடியுமா? Can you do that? அது செய்ய முடியுமா கடைசியா? No. இல்ல. Okay. So faith is always in the present. That means whatever God has done for us through his son Jesus has been settled, finished, fulfilled and given to us as free gift because of his love. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நிமித்தமாக விசுவாசமானது சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு நமக்கு ஒரு பரிசாக முடிக்கப்பட்ட காரியமாக கர்த்தரிலே அன்பின் நிமித்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Are you understanding? புரியுதுங்களா? Okay. Now faith is the substance. இப்பொழுது விசுவாசமானது ஒரு காரியமாய் இருக்கிறது. Okay, what is the meaning of substance? என்ன ஒரு பொருள்? You are sitting on plastic chairs, right? எல்லாம் நீங்க ஒரு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்திருக்கீங்க. What is that chair made of? சேர் எதில செய்யப்பட்டிருக்குது? Plastic. Plastic. Before that chair came in the shape of that chair that it is, was it in a different shape? இந்த சேரா ஒரு வடிவமா வரதுக்கு முன்பாக வேற ஏதாவது வடிவத்துல இருந்துச்சா? So to make this chair we had to use a substance called plastic. ஒரு பிளாஸ்டிக்ங்கற பொருளை எடுத்து இந்த சேர்ங்கற வடிவத்தை கொடுக்க வேண்டியிருந்தது. Right? கரெக்ட் தானே? Now okay, thank you Holy Spirit. This you will understand. Do you all make idlis in Vellore? வெல்லூர்ல இட்லி செய்றீங்களா? Yes. No? Yes. Okay. Now when you make idlis, இட்லி செய்யும்போது you make the batter. அத மாவை செய்றீங்க. Right? கரெக்ட் தானே? Okay. அடிக்கிறீங்க. Now when you make the batter, you have that idli mold, right? இட்லி தட்டு இருக்குது. And you pour the batter into that mold and you cook it. Yes. After some time when you take it out, your idlis are nice squares and rectangulars. இட்லியை நல்லா ஊத்துறீங்க, அவித்து எடுக்கும் பொழுது நல்லா சதுரமாக சிவமாக வருது. அப்படியா? How does it what is the shape of it? Rectangular. Rectangular சிவகமா வருதா? It will be round, no? ரவுண்டா இருக்கு இல்லையா? It is round. Why is it round? ஏன் ரவுண்டா இருக்குது? Because of the mold. See, when I talk about idlis, everybody is talking. Hallelujah. Hallelujah. Okay. அந்த இட்லி தட்டோட வடிவம் அப்படி இருக்குது. ஆகவே அந்த வடிவத்துக்கு ஏற்ற ஊற்றும் பொழுது அதே போல வட்டமாக வருகிறது. Okay. Faith is the substance of things hoped for. Now, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் ஒரு காரியமாக இருக்கிறது. just as you take the mold and you pour the batter has no shape of its own. அந்த மாவுக்கு எந்த வடிவமும் கிடையாது. அந்த மாவை எடுத்து ஒரு வடிவமுள்ள ஒரு தட்டுல நீங்க ஊற்றுறீங்க. But when you put that batter into the shape of the mold, whichever shape the mold is in, the batter is going to take the shape of that mold. அந்த மாவுக்கு எந்த வடிவம் இல்லை. அந்த தட்டு என்ன வடிவத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வடிவத்தை இந்த மாவானது சென்றடைகிறது. In the same way, when we pray, when we believe God says, I have given you hope in my word. அதே போலத்தான் ஆண்டவராய் தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், அந்த நீங்கள் எதற்கெல்லாம் ஜெபிக்க போகிறோ அதற்கான ஒரு நம்பிக்கையை வார்த்தையிலே கொடுத்திருக்கிறேன். That hope is my word that I have promised you. அந்த நம்பிக்கை உனக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. And he says, just as I have given you my promise, just as I have given you my word, I have also given you my faith.
என்னுடைய வார்த்தையை கொடுத்தது போல, என்னுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்தது போல உனக்கு நான் என்னுடைய விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். Now all of you understood, no? The mold, if you, whichever shape the mold is, you put the batter, the idlis are going to take that shape. இட்லி மாவை ஊற்றும் பொழுது அது என்ன ஒரு வடிவத்தில் அந்த இட்லி தட்டு இருக்குதோ அந்த வடிவத்தை தான் அதை எடுத்துக்கணும் இல்லையா? If other than the idli batter, if I put some other batter of other material, it's going to bring me the same shape. வேற இட்லி தட்டு இல்லாமல் வேற ஏதாவது வடிவமுள்ள ஒரு தட்டில் நான் ஊற்றினா அது என்ன வடிவத்தில் இருக்கோ அதைத்தான் எனக்கு கொண்டு வரும். Now the process and the system is the same. இதனுடைய வழிமுறையும் செயல்முறையும் ஒன்றுதான். In the same way, அதே just like that idli mold, the word of God is my hope. கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறது இட்லி தட்டை போல. And God's word, which is full of faith, he says in the book of Joshua chapter 1 verse 8, God gave this instruction to Joshua and he said, this book of the law shall not depart out of your mouth, but you shall meditate on it day and night, and then you will make your way prosperous. யோசுவா 1:9 தேவன் யோசுவாக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல, இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகம் உன் வாயை விட்டும் இருதயத்தை விட்டும் பிரியாதிருப்பதாக, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், உன் வழிகள் எல்லாம் வாய்க்க பண்ணப்படும் என்று சொன்னபடியே அந்த வாக்குத்தத்தத்தை போலவே தேவனுடைய வார்த்தையும் நமக்கு நம்பிக்கை என்ற விசுவாசத்தை கொடுக்கிறது. So God's word is full of faith, and God's promises, God's word gives me hope. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறது, தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. Now if I want idlis, can I get idlis without the batter? அந்த மாவு இல்லாம எனக்கு இட்லி வருமா? No, it is not possible. அது சாத்தியம் இல்லை. Okay, in the same way, if I want victory from God, I cannot get victory from God if I am putting my own corrupt thinking. என்னுடைய சொந்த அது தீட்டுப்பட்ட எண்ணத்தை கொண்டு தேவனிடத்திலே நான் எந்த ஜெயத்தையும் எடுக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Okay, now the word of God says that whatsoever is born of God overcomes the world. Now is that a promise that God has given us? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு வாக்குத்தத்தமா? Come on, he's given us a promise. நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். Now that he has given us the promise, does it mean that we will not have any problems in our life? அப்படி வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது என்ற அர்த்தமா? It will be there. பிரச்சனை நிச்சயமா இருக்கும். Right? Now, when God says, for whatsoever is born of God overcomes the world, that means I need to understand, I need to believe that it is God who has promised me that I have the victory given to me by God. How? Through faith. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லும் பொழுது தேவன் எனக்கு அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு முறையும் நான் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து செல்லும் பொழுது என்னுடைய விசுவாசத்தை கொண்டு அதை ஜெயிக்க முடியும் என்று சொல்கிறார். Are you all understanding? புரியுதுங்களா? So if I need the promises of God to come to pass in my life, the one and only thing I need is the substance or the raw material called faith. தேவனுடைய வாக்குத்தத்தம் அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையில் நிஜமாக மாற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அந்த பொருள் வேண்டும், அதனுடைய மூல ஆதாரம் வேண்டும், அது கர்த்தருடைய வார்த்தை. Are you all understanding? புரியுதுங்களா? So if faith is the most important thing, he says faith is the substance. The chair that you are sitting on cannot be existing over there if the substance called plastic was not put in that. அந்த மூலப்பொருள் விசுவாசமாக இருக்கிறது சொல்லும் பொழுது இந்த சேர் நீங்க அமர்ந்திருக்கிற இந்த சேரானது நாற்காலியானது பிளாஸ்டிக்ங்கிற ஒரு மூலப்பொருள் இல்லைன்னா இப்படி ஒரு பொருள் வந்திருக்க வாய்ப்பில்லை. Are you all understanding? புரியுதுங்களா? Yes. ஆமா. In the same way, the promises of God, even though they are yes and amen, it cannot come to pass in my life until it is mixed with the substance called faith. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் என்றும் இருந்தாலும் கூட இந்த விசுவாசம் என்ற மூலப்பொருள் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் அவைகள் வந்து நிஜமாவதில்லை.
Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. See, I can have, just imagine, how does it look? A farmer sitting in his house with a bag full of seeds, and instead of going and planting it in the soil, he's sitting in the house and praying and asking God to give him 100-fold harvest. ஒரு விவசாயி தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு விதை நெல்லை கையில வைத்துக்கொண்டு வயலுக்கு செல்லாமல் தேவனிடத்தில் ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு 100% அறுவடை வேணும்னு சொல்லி கேட்டா எப்படி இருக்கும்? Will it work? செயல்படுமா அப்படி? That's exactly what we are doing. அப்படியாகத்தான் நாம இப்படி செய்து கொண்டிருக்கிறோம். God says, I have given you my word, I have given you my promises. They are all yes and amen in Christ Jesus for you. Now all you need to do is mix the substance called faith to that promise, and you will see those promises come to pass in your life. தேவன் சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நான் ஆம் என்றும் ஆமென் என்றும் கொடுத்து விட்டேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த மூலப்பொருளாக இருக்கிற விசுவாசத்தை அதோடு கூட சேர்த்து நீங்கள் செயல்படும் பொழுது சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகும். I did not know this system, and that's why I was living a defeated life. இந்த ஒரு வழிமுறை எனக்கு தெரியாதபடினாலே தோற்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். You know, I was an extremely poor student. நான் மிகவும் மோசமான படிக்கக்கூடிய ஒரு I used to fail in every class. எல்லா கிளாஸ்லயும் ஃபெயில். Starting from kindergarten right up to 12th, I failed in every class. கிண்டர்கார்டன்ல இருந்து +2 வரைக்கும் எல்லா கிளாஸ்லயும் தோல்வி அடைந்திருக்கிறேன். And my marks would always be in single digits. என்னுடைய மதிப்பெண்கள்லாம் சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும். When you fail in one standard, second standard, third standard, it's okay. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆனா பரவாயில்லை. But when you fail in 12th, 12th ஃபெயில் ஆனா all of you all are smiling, no mercy. Hallelujah. Hallelujah. I failed in my 12th. என்னுடைய +2ல நான் தோற்று போனேன். And when I failed in my 12th, I knew there was no future for me. +2ல நான் தோற்று போன பிறகு எனக்கு எந்த எதிர்காலமும் இல்லை என்று எண்ணினேன். Which college will give me admission? எந்த காலேஜ் எனக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க? Will I have a career? எனக்கு நல்ல படிப்பு இருக்குமா? Will I get a job? எனக்கு வேலை இருக்குமா? And you know, the devil had convinced me to believe that I had no future and my life on this earth was a disgrace. என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, வாழ்க்கையில் இந்த பூமியில வசிப்பது ஒரு ஒரு பிரயோஜனமற்ற என்ற காரியம் என்று எண்ணும்படி பிசாசு எனக்கு சொல்லிவிட்டான். And I believed his lies because I did not know the truth. சத்தியம் தெரியாதபடினாலே பிசாசுடைய பொய்களை நான் நம்பிவிட்டேன். I believed all his lies that he spoke through different people, through different situations in my life. வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு சூழ்நிலை மத்தியிலே பேசின மக்களுடைய வார்த்தை மூலமாக அந்த பொய்யை உறுதிப்படுத்தினான். And I believed that and accepted it as my future. அதை அப்படியே நம்பி அதுதான் என்னுடைய எதிர்காலம் என்று நம்பிவிட்டேன். I looked at my present self that point in time and I believed that that is what the truth is. அதுதான் சத்தியம் என்று அந்த நேரத்திலே அந்த சூழ்நிலையை நான் நம்பத் தொடங்கினேன். Because I did not know, God says, whatsoever is born of God overcomes the world. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்ற தேவனுடைய வார்த்தை அறியாதிருந்தேன். Hallelujah. Hallelujah. The day I began to understand the word, இந்த வார்த்தையை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு I made a decision நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். that from that moment onwards, அந்த நேரம் முதற்கொண்டு I am only going to believe what God says. தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அதை மாத்திரம் நான் நம்புவேன். Hallelujah. Hallelujah. See, all my life, the decisions that I made were all based on what others said. மற்றவர்கள் என்ன சொன்னார்களோ அதன் அடிப்படையில் தான் என் வாழ்க்கை முழுவதுமாக தீர்மானங்களை All எடுத்துக்கொண்டேன். my decisions were based on what I thought. நான் என்ன எண்ணினேனோ அதுதான் என்னுடைய தீர்மானமாக இருந்தது. None of my decisions were based on what God said. தேவன் என்ன சொன்னாரோ அதன் அடிப்படையில் என்னுடைய தீர்மானங்கள் எதுவுமே இல்லை. Today, each one of us seated here in this house, wherever we are in our life today, it is because of the sum total of decisions that we have made in our life. நமது Good or வாழ்க்கையில bad. எங்கேயோ எப்பொழுது எடுத்த தீர்மானத்தின் நிமித்தமாக தான் இன்றைக்கு நமது இந்த சபையிலே இத்தனை பேர் நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம். Are you all understanding? புரியுதுங்களா?
If a person is sitting here and saying, my livers are damaged, it is because that person has made the decision to get into drinking so that it has now come to a point where the livers are damaged. இங்கே அமர்ந்திருக்க யாரோ ஒருவர் என்னுடைய லிவர் பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன சொல்லி சொல்லும் பொழுது அந்த மதுவை நான் குடித்தது நிமித்தமாக வந்த விளைவு என்று சொல்கிறீர்கள். Because the person made the decision to choose alcohol. அந்த மதுபானத்தை தெரிந்தெடுக்கும்படி அவர் தீர்மானம் எடுத்தார். The person made the decision to choose that pleasure. அந்த இன்பத்தை தெரிந்தெடுத்தார் அந்த நபர். God is not the one who forced that person. Devil is not the one who forced the person. The devil will only come and give you a suggestion. God will come and give you his word. That's why the Bible says that life and death I lay before you. You choose between the two. தேவன் சொல்லுகிறார், தேவன் இதை நமக்கு உந்துவதில்லை, ஆனால் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தான் இதை செய்கிறது. தேவன் சொன்னார், மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். And God also says that if in case you don't know what to choose, life or death, let me help you. I am telling you, choose life. உனக்கு மரணமா ஜீவனா எதை தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்று தீர்மானம் எடுக்க முடியவில்லை என்று சொல்லி நீ குழம்பிக் கொண்டிருந்தால் என்னிடத்தில் கேள், நான் ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுவேன் என்று சொல்கிறார். But if I don't know what life is, how am I going to choose? வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலனா எப்படி எதை நான் தெரிந்தெடுப்பது? The enemy will come and present all his lies and deceptions and suggestions to us in such a beautiful way, make it look like the truth, but it is not the truth. And when he has managed to deceive you, now you are in a situation that you are regretting. பிசாசு எப்பொழுதுமே அவனுடைய தந்திரங்களை கொண்டு பொய்யை கொண்டு மாயையாய் நம்மிடத்தில் சொல்லிய காரியங்கள் சத்தியம் போல வர்ணித்து இப்பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ இப்படிப்பட்ட தோல்வி நிலைக்குள் நம்மை கொண்டு வந்து நிற்க செய்வான். I did not know the system that God had laid in Proverbs 18 verse 21, where he says, life and death is in the power of your tongue, and whoever loves it will eat the fruit of it. நீதிமொழிகள் 18:21 தேவன் சொல்லிக்கிற இந்த திட்டம் எனக்கு தெரியாது போனது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று இந்த வார்த்தை. I did not know that God has invested power in my mouth. God has invested his grace in my mouth. I did not know that. Now the power that he has given to me in my mouth, instead of using that power for my advantage, I began to use that power for my disadvantage by speaking words not in agreement with God's word. தேவன் என்னுடைய வாயிலே வல்லமையும் அதிகாரத்தையும் உள்ள வைத்திருக்கிறார் என்பதை நான் அறியாதிருந்தேன். அந்த வல்லமையும் அதிகாரமும் தவறான விதத்தில் என்னுடைய வாயில் இருக்கிற வல்லமை தவறான விதத்தில் நான் பயன்படுத்தினேன். So when others said you are good for nothing, I called myself good for nothing. When others said you are going to fail your exams, I believed, yes, I am going to fail my exams. மற்றவர்கள் என்னை பார்த்து நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லும்போது, ஆமா நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று நான் எண்ணினேன். நீ எக்ஸாம்ல தோற்று போவான்னு சொல்லி மற்றவர்கள் சொல்லும்போது அதை நான் அப்படியே நம்பினேன். Hallelujah. Hallelujah. Does that happen with you? உங்களுக்கு அப்படி நடந்திருக்கா? Has anyone ever got worried? யாராவது எனக்கு கவலைப்பட்டிருக்கீங்களா? No one in Pastor Collins church get worried. Pastor Collins churchல யாருமே I want to come to a congregation like this every time. ஒவ்வொரு முறை உங்க சபைக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேன். When was the last time you got worried? கடைசியா கவலைப்பட்டது எப்போ? Last night. Thank God there is somebody honest here. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now do we get worried? கவலைப்படுறோமா? Do we get full of fear? பயம் நமக்கு என்னைக்கு வந்திருக்கா? Right? Now when you are worried and when you are full of fear, what kind of words come out of your mouth? கவலைப்படும் பொழுது பயப்படும் பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வருகிறது? Tomorrow is the results. I am going to fail. நாளைக்கு தான் ரிசல்ட் வருது, நான் ஃபெயில் தான். அப்படியா? What kind of, if I have to check myself for a single day and see what kinds of words have I spoken, are my words in agreement with God's word or are my words in disagreement with God's word? ஒவ்வொரு நாளிலும் என்னை சோதித்து பார்க்கும் பொழுது என்னுடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் இருக்கிறதா, அது தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்பு இல்லாத போல் இருக்கிறதா?
But praise God, in this church, nobody speaks death, everyone speaks the word of God. Isn't it, brother? இந்த சபையில் எல்லோருமே கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறீர்கள். வேற Nobody speaks fear. யாருமே Nobody speaks worry. Nobody speaks anxiety. Everyone speaks the promises of God. Correct? யாருமே கவலை பத்தி பேசுறது இல்ல, பயத்தை பத்தி பேசுறது இல்ல. அப்படியா? அப்படியா? Everyone speaks God's word. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை பேசுறீங்களா? You know, the biggest strategy or the deception that the enemy uses against God's people is to get them to believe that you have no power. உனக்கு எந்த வல்லமையுமே இல்லை என்பதைத்தான் சத்துருவாகிய பிசாசு உங்களை நம்பும்படி செய்வான். But God says life and death is where? தேவன் சொல்றார் மரணமும் ஜீவனும் எங்க இருக்கிறது? It's on my tongue. அது என்னுடைய நாவிலே இருக்கிறது. So every day the words that I am speaking is either deciding that whether I am building my life or I am destroying my life. ஒவ்வொரு நாளும் நான் பேசுகிற வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதா அல்லது நிர்மூலமாக்குகிறதா அழிக்கிறதா என்பதை அது காட்டுகிறது. Every day there is a battle going on where the enemy has assigned his demons. On the other side, God has assigned his angels. God has assigned his force for us. And on both sides, there is a war happening. The enemies are giving suggestions after suggestions to us to believe his lies. And the other side, God, through his Holy Spirit, is teaching us his word. Now the battle is, where am I going to put my attention? பிசாசும் அவனுடைய கூட்டங்களும் ஒவ்வொரு நாளும் அவனுடைய பொய்களை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அதை நம்பும்படியாக. தேவனும் தேவ தூதர்களும் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசும்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது என்னுடைய கவனத்தை நான் எங்கே கொண்டு வைக்க போகிறேன்? Hallelujah. Hallelujah. So who will give you the victory? யார் ஜெயித்து கொடுப்பது? Who will give you the victory? யார் ஜெயித்து கொடுப்பது? My faith. என்னுடைய விசுவாசம். And what is faith? விசுவாசம் என்ன? Faith is the substance of things hoped for, the evidence of things, the evidence of things. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் ஒரு நிச்சயமா இருக்கிறது. There is a person sitting next to you. உங்களுக்கு பக்கத்துல ஒரு நபர் இருக்கார். நம்புறீங்களா? Do you believe there is a person sitting next to you? உங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்கார், நம்புறீங்களா? Baba, it's a simple question. You believe there is a person sitting next to you? ஒரு பக்கத்துல ஆள் இருக்காங்களா? Why do you need to believe? Can't you see him? ஏன் நம்ம பக்கத்துல இருக்கிறது பார்த்தா தெரியாதா? Okay. Now between you two, there is a third person in between. Can you see him? உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மூணாவது ஒரு ஆள் இருக்க, தெரியுதா? Yes or no? There is a person sitting between you two both. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இன்னொருத்தர் உட்கார்ந்திருக்காரு, தெரியுதா? Can you see? பார்க்க முடியுமா? The boys behind are getting very worried. Don't get worried. பின்னாடி இருக்கிறவங்க எப்போ நம்ம பக்கம் திரும்புவாங்கன்னு யோசிக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. First time I'm seeing boys getting worried. This only happens in Vellore. Hallelujah. Hallelujah. In the other places I'll see girls will be more worried. Thank you, Jesus. Now. I asked you, do you believe that there is a person sitting next to you? பக்கத்துல ஒரு நபர் இருக்கா, நம்புறீங்களா? You said yes. Why? Because you can see him. எனக்கு பார்க்க முடியும் அதனால. But I say there is a person sitting in between you both. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒருத்தர் இருக்காரு. You can't see the person, but do you believe that there is a person sitting? இல்ல, ஆனா நீங்க விசுவாசிக்கணும். You're confused. குழம்பி போயிட்டீங்க. Why are we confused? Because I can't see. ஏன் குழம்பி போயிட்டீங்கன்னா உங்களால பார்க்க முடியல. And when I can't see something, it is very difficult for me to believe. நான் பார்க்க முடியாத ஒன்றை விசுவாசிப்பது ரொம்ப கடினமான காரியம். If I say that there is an angel sitting right in between you both, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு தேவதூதன் இருக்கார் சொன்னீங்கன்னா, have a tough time believing it because you can't see that angel. அந்த தேவதூதனை பார்க்க முடியாதபடினாலே உங்களுக்கு மிக கடினமாக இருக்கிறது. Why I can say so confidently that there is an angel sitting
in between you, it is because He has said it in His word that He will give His angels charge over me to keep me in all my ways. என்னுடைய வழிகள் எல்லாம் காக்கும்படி அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்லிக்கிறபடினாலே நான் நம்பிக்கையோடு சொல்ல முடியும் உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தேவதூதன் இருக்கிறார் என்று. Are you all understanding? புரியுதுங்களா? Faith is the substance of things hoped for which has not yet come to pass. It is the evidence, it is the proof of things which are not seen. I don't need faith to believe the things that are seen. I need faith to believe that I can't see with my eyes, but God has said it in His word. நான் பார்க்கக்கூடிய காரியங்களை விசுவாசிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பார்க்கக்கூடாத காரியங்கள், நான் காணக்கூடாத காரியங்களை தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்க அப்படினாலே அங்கே என்னுடைய விசுவாசத்தை நான் நிறுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. Faith is the evidence of things that are not seen. நான் காணக்கூடாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசம். Okay. Now all of you can see the person sitting next to you. நீங்க எல்லாரும் உங்க பக்கத்துல இருக்கிற யாரை ஒருத்தர் பார்க்க முடியும் இல்லையா? Now it is easy to believe what you see. நீங்க பார்க்கிறத நம்புறது, விசுவாசிக்கிறது சாத்தியம், எளிது. Now all of us have been given 5 senses. நம் எல்லாருக்குமே ஐம்புலன்கள் இருக்கிறது. Right? The ability to see, பார்க்கக்கூடியது, நுகர்வது, hear, கேட்கக்கூடியது, taste, சுவைக்குவது, and touch. தொடுவது, உணர்வது. Right? Now God gave us these 5 senses so that I can connect myself in this physical realm. இந்த சரீரப்பிரகாரமான மண்டலத்திலே நான் இந்த ஐம்புலன்களின் அறிவை கொண்டு, உணர்வை கொண்டு உணரத்தக்கதாக தேவன் இதை நமக்கு தந்திருக்கிறார். Are you understanding? புரியுதுங்களா? Okay. God has given me these 5 senses so that I can connect myself to the physical realm. For example, when I'm driving a car and if I close my eyes and drive, then a lot of people will be in the hospital. ஐம்புலன்களின் அறிவை தேவன் நமக்கு தந்திருப்பது மற்றவரோடு தொடர்புடையதா, இணைப்புடையதா இருப்பதற்கு. நான் கார் ஓட்டிட்டு போறேன், என் கண்களை நான் நல்லா மூடிக்கிட்டு நான் கார் ஓட்டினேன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. Now God's word says the just shall live by faith and not by sight. And if you're saying, oh, God said the just shall live by faith and not by sight, so I'm going to close my eyes and I'm going to cross the road. The just shall live by faith and not by sight. What will happen? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று நான் சொல்லிட்டு விசுவாச காணக்கூடியவர்களால காணக்கூடாதவர்களை கொண்டு விசுவாசி பிழைப்பான் என்று நான் நடந்து போய் கூட முடியும். Now God has given us our 5 senses so that I can live on this planet earth in the physical realm. My 5 senses are not supposed to be governing me, but I am the one who is supposed to be governing my 5 senses. ஐம்புலன்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுக்க கூடாது. நான் தான் இந்த ஐம்புலன்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று அதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த ஐம்புலன்களின் உணர்வு தேவன் நமக்கு தந்திருப்பது இந்த உலகத்தில் இருக்க மற்றவர்கள் நாம் தொடர்புடையவர்களாக இருப்பதற்காகவே. Are you understanding? புரியுதுங்களா? My 5 senses has been given so that I can connect to this physical realm, whereas God, who is a spirit being, God who is in the spiritual realm, to connect with God, God has given us another sense which is called as the faith sense. இந்த உலகத்திலே ஐம்புலன்களின் அறிவை தேவன் நமக்கு கொடுத்தது இந்த உலகத்தில் இருக்கிற மண்டலத்திலே நாம் மற்றவர்கள் தொடர்பு கொள்ளும்படியாக. ஆனால் தேவனிடத்தில் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரோட ஐக்கியம் கொள்வதற்கு தேவன் ஆவியா இருக்கிறார். ஆகவே ஆவியின் உணர்வை தேவன் நமக்கு விசுவாசத்தின் வழியிலே கொடுத்திருக்கிறார். Are you all understanding? If you are trying to connect with God using your senses, you will never be able to connect with God. உங்களுடைய ஐம்புலன்களின் அறிவை கொண்டு தேவனோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒருபோதும் சாத்தியமில்லை. Are you understanding? புரியுதுங்களா? God, to connect with Him, He has given us another sense which is called as the faith sense. And if I have to connect with God, I have to operate by faith, and faith
is the evidence of things not seen. Faith has nothing to do with feelings. Faith only has to believe what God said. தேவனோடு நான் தொடர்பு கொண்டு தேவனிடத்தில் நான் ஐக்கியமுள்ளவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஐம்பலங்களை கொண்டு நான் தேவனிடத்தில் செல்ல முடியாது. தேவனிடத்தில் செல்வதற்கான வழிமுறை உண்டு, அதுதான் விசுவாசம். இந்த ஐம்பலங்களின் அறிவுக்கும் தேவனோடு உள்ள உறவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. Hallelujah. Hallelujah. The evidence of things not seen. Faith is the evidence of things not seen. விசுவாசமானது காணப்படாதவைகளுடைய ஒரு நிச்சயமாக இருக்கிறது. It is not. Can you believe things which are not seen? பார்க்க முடியாத காரியத்தை நம்ப முடியுமா? It's hard, right? ரொம்ப கடினம் இல்லையா? Huh? It's hard. ரொம்ப கடினம். Okay. Hallelujah. Hallelujah. Did you all get ready before coming here? இங்க வருவதற்கு முன்பாக எல்லாம் ஆயத்தமானீங்க இல்லையா? Huh? இல்லையா? Okay. Did you see yourself in the mirror? உங்களை கண்ணாடியில பாத்தீங்களா? Huh? Did you put nice gel on your hair? You did, no? How did you do? Did you see? Did you see yourself in the mirror? கண்ணாடி ஜெல் போட்டு கண்ணாடியில பாத்தியாப்பா? Huh? You saw yourself in the mirror? Some hair would have gone this side, some hair would be like this, some curled up. Then you adjusted it. Huh? How did you do that? Okay, but you saw it in the mirror. You saw it in the mirror. The mirror showed you that some adjustment needs to be done, and you believed that mirror. அந்த கண்ணாடியை நம்புறபடினால தலையில கோணல் இருக்கிற எல்லா முடிக்கும் ஜெல்லு போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி தலைவாரி வந்துட்டீங்க இல்லையா? You believed it. அதை நம்புனீங்க, அந்த கண்ணாடி நம்புனீங்க. How many of you have seen your face? எத்தனை பேர் உங்க முகத்தை பார்த்திருக்கீங்க? ஐயோ. I asked how many of you have seen your face? எத்தனை பேர் உங்க முகத்தை பார்த்திருக்கீங்கன்னு கேட்டேன். Brother, you are also raising your hand. எத்தனை முகத்தை பார்த்திருக்கீங்க? How many of you have seen your face? எத்தனை பேர் உங்க முகத்தை பார்த்து ரொம்ப பிடிக்கும்? There is not a single person who has ever seen their own face with your own eyes. உங்க சொந்த கண்ணால உங்க சொந்த முகத்தை யாருமே பார்த்திருக்க முடியாது. Tell me, when you were looking at the mirror, your eyes came out, popped around like this and looked at you back and then went back into the eye socket. Did it happen like that? கண்ணாடி முன்னாடி போறோம், உங்க கண்ணு வெளியே வந்து திரும்பி உங்களை பார்த்துட்டு திரும்ப உள்ள போச்சுங்களா? Nobody has ever seen their own face. யாருமே தங்களுடைய சொந்த முகத்தை சொந்த கண்ணால பார்த்தது இல்ல. Every day when we look at ourselves in the mirror, we are not looking at our real face, we are only looking at a reflection of what the real is. உண்மையாக தோற்றமளிக்கக்கூடிய ஒன்றை நமது கண்ணாடியில பார்க்கும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பை தான் பார்க்கிறோம், சொந்த முகத்தை நம்முடைய கண்களை கொண்டு பார்ப்பதில்லை. Hallelujah. Hallelujah. I should have asked this question to the ladies, to the sisters over here. They spend more time in front of the mirror, no? Who said yeah? Hallelujah. Now. Nobody has ever seen their real face with their own eyes, but all of us have believed the mirror, the reflection that the mirror showed us of the reality that is, and all of us made corresponding action based on believing what the mirror showed. நாம் யாருமே நம்முடைய சொந்த முகத்தை சொந்த கண்களால் பார்க்கவில்லை, ஆனால் கண்ணாடியை பார்க்கும் பொழுது அது நிஜத்தை வெளிப்படுத்தினதை அப்படியே நம்பி அதிலே காணப்பட்ட சீர்திருத்தங்களை நாம் செய்து கொண்டோம். Yes. ஆமாதானே? We all believe the mirror. கண்ணாடி நம்புறோம் இல்லையா? So the mirror shows me what the physical looks like. இந்த சரீரம் எப்படியாக தோற்றமளிக்கிறது கண்ணாடி காண்பித்தது. In the same way, God has given us another mirror called as the spiritual mirror, which is the word of God, and when I look into the word of God, this spiritual mirror shows me what God has given to me in my spirit. அதே போல தேவன் மற்றும் ஒரு கண்ணாடியை எனக்கு தந்திருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். அது ஆவிக்குரிய கண்ணாடியாகிய கர்த்தருடைய வார்த்தையை காண்பிக்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய நிலை எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்தும்படி இந்த வேதம் எனக்கு கண்ணாடியாக காண்பிக்கிறது.
Are you all understanding? புரியுதுங்களா? Which mirror do I spend most of my time? எந்த கண்ணாடி முன்பாக அதிக நேரத்தை நான் செலவழிக்கிறேன்? 5 minutes No problem. in this mirror. இந்த கண்ணாடி முன்பாக 5 நிமிடம். 10 minutes in that mirror. இந்த But the கண்ணாடி other mirror? முன்பாக 10 நிமிடங்கள். மற்ற கண்ணாடி முன்பாக? Hey, which mirror? எந்த கண்ணாடி முன்பாக அதிக நேரம் செலவழிக்கிறீங்க? Now, just as that boy moved, everybody's attention went to him. Everybody's attention went to him to see what he's going to do. என்ன பண்ண போறாருன்னு எல்லாரும் அவரோட கண்ணை பார்த்தீங்க. This is exactly how the enemy deceives us when the word of God is being preached. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணும்போது சத்துரு இப்படியாகத்தான் ஒரு வஞ்சனையை You கொடுப்பான். did very good acting. Very, very good acting you did. That was a setting between us. We purposely did it to see how much of attention you all are paying. இது job. இப்படியாக Hallelujah. ஹalleluya. Thank you, Jesus. Just when you make a decision to believe God's word, that is the time you will see your troubles begin to multiply. இப்படி கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட துவங்கும் பொழுது மாத்திரமே பிரச்சனை அதிகமாகிறதை நீங்கள் காண முடியும். Just when you start praying, just when you start believing, you see situations becoming even worse. Yes or no? ஜெபிக்கும் பொழுதுதான் விசுவாசிக்க தொடங்கும் பொழுதுதான் அதிகமா பிரச்சனை அதிகமா. Now why is that trouble coming? Why is that happening? Is God sending it? No, God is not the author of troubles and disorder. The devil is. The devil is now working double time because he knows the seed which you have taken and started to plant it. The devil knows the potential that this seed, God's word, has the power to change your circumstances. பிரச்சனைக்கான காரணம் தேவனா என்று கேட்கிறோம். தேவன் இல்லை, மாறாக பிசாசு தான் இதற்கான காரணமாக இருக்கிறான். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் செலவிட்டு இந்த வார்த்தை என்ற விதையை நமக்குள் விதைக்க துவங்கும் பொழுது விதை நமக்குள் முளைக்க துவங்குகிறது. ஆகவே தான் பிரச்சனையை அதிகமாக்குகிறான், 2 மடங்காக ஆக்குகிறான் பிசாசு. Are you understanding? புரியுதுங்களா? When I was small, நான் சிறு பிள்ளையா இருக்கும் when I பொழுது was born, I was actually born with a condition called as bronchitis. bronchitis என்ற ஒரு நிலையிலே தான் நான் பிறந்தேன். It's a condition where I used to have breathing problem. I would not be able to breathe normally. I used to always be put on oxygen. So every 3rd or 4th day I would be admitted in the hospital and given oxygen to breathe normally. All of you are sitting and breathing without oxygen, right? I had to be taken to the hospital. உங்களுக்குலாம் ஆக்சிஜன் இல்லாமல் சுவாசித்து கொண்டிருக்கீங்க. ஆனால் சின்ன வயசில் இருக்கும் பொழுது எனக்கு bronchitis இருந்தனால ஒவ்வொரு 3 நாட்கள் கழித்து நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவேன். எனக்கு ஆக்சிஜன் கொடுத்து கொண்டிருப்பார்கள். Hallelujah. Hallelujah. And the doctor said that this is going to be a lifelong problem. வாழ்க்கை முழுவதுமாக இருக்க போகிற ஒரு பிரச்சனை என்று சொன்னார். So I believed what I heard the doctor say. டாக்டர் சொன்னதை நம்பினேன். But when I started to read the word, வார்த்தை நான் வாசிக்க துவங்கின பின்பு the word of God began to show me. Now the physical mirror is saying this condition is permanent. The spiritual mirror is telling me another condition. The spiritual mirror is telling me that by the wounds of Jesus you are already healed. சரீர பிரகாரமான இந்த மருத்துவர் சொன்ன அறிக்கையை நான் நம்பினேன். ஆனால் மற்றொரு விதத்திலே தேவனுடைய கண்ணாடியாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையின் கண்ணாடியை பார்க்கும் பொழுது அது வார்த்தை சொல்லிட்டு அவருடைய தழும்புகளால் இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று. Are you understanding? புரியுதுங்களா? Now this spiritual mirror is telling me you are healed, but the symptoms that I am experiencing says that you are not healed. இந்த ஆவிக்குரிய கண்ணாடி நீ சுகமானாய் என்று சொல்கிறது. இந்த சரீர பிரகாரமான வார்த்தை கண்ணாடி பார்க்கும் பொழுது என்னுடைய சரீரத்தின் வேதனைகள் அதிகமாக இருக்கின்றன. Now which one will you believe? எதை நம்புவீங்க? எதை விசுவாசிப்பீங்க? The evidence seen? பார்க்கக்கூடிய காரியமா? The evidence not seen or the evidence seen? பார்க்க கூடாததை நம்புவீர்களா? பார்க்க கூடியதை நம்புவீர்களா? Come on, talk to me. சொல்லுங்க, பேசுங்க.
the evidence seen. And பார்க்கப்படுகிறது. that's what I was speaking over and over that I'm sick, and that's what my condition was. நான் வியாதியா இருக்கிறேன் இதைத்தான் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டிருந்தேன். அப்படியாக தான் இருந்தேன். When you are afraid and full of fear, the things that you are saying when you are afraid, you will see those very things come to pass in your life. நீங்கள் பயந்திருக்கும் பொழுது Yes. பயத்தின் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பேசினால் நீங்கள் முடிவாக பயந்த காரியத்தின் அடிப்படையிலாக தான் இருப்பீர்கள். The things that you are most afraid of, you see eventually that happening, and then you will say, see, I knew this will happen. பயந்து கொண்டு இருக்கிறீர்கள், பயத்தின் வார்த்தைகளை பேசுகிறீர்கள், அது முடிவாக நடந்தது. முடிவாக சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லையா, இப்படிதான் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா, அப்படிதான் நடந்துச்சு சொல்லுவீங்க. Didn't I say this will happen? இது நடக்கும் சொன்னேன் இல்லையா, I told you this will happen. இது நடக்கும்னு சொன்னேன், And it happened. அது Why? நடந்தது. ஏன்? Because you, by your own mouth, by your own power, gave authority, gave power to the lies of the devil to come and manifest and destroy your life. நீங்கள் உங்கள் சொந்த வாயை கொண்டு, உங்கள் சொந்த வல்லமையை கொண்டு பிசாசுக்கு இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கை அழிந்து போகும்படி நீங்களே இடம் கொடுத்து விட்டீர்கள். Are you understanding? புரியுதுங்களா? Faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. Now, the spiritual mirror is telling me I'm healed, but the physical body is telling that I'm sick. Now, which one will I believe? I will believe the physical, because that is real, no? You're not able to breathe. But is that the truth? ஆவிக்குரிய கண்ணாடி அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொல்கிறது. என் சரீரத்தின் நிலையானது உன்னால் சுவாசிக்க முடியாது என்று இருக்கிறது. எதை நம்புவேன்? சரீரத்தை அதிகமாக நம்புவேன், என்றால் சுவாசிக்க முடியவில்லை. Okay, let's settle this once and for all. Okay, இது மொத்தமாக முடிக்கலாம். What is the difference between a truth and a lie? சத்தியத்துக்கும் பொய்க்கும் என்ன ஒரு வேறுபாடு? What's a truth? சத்தியம் என்ன? And what's a lie? Same. Fake. Oh, fake. Truth is real and lie is fake. Who taught you that? Hallelujah. I will meet you outside after the class. Hallelujah. Now what is the meaning of truth and what is the meaning of lie? Now Jesus said, சத்தியத்துக்கு அர்த்தம் என்ன, பொய்க்கு அர்த்தம் என்ன? இயேசு சொன்னார். What did Jesus say? I am the truth. I know you all know the scriptures. வேதவசனம் உங்களுக்கு நல்லது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். Jesus said, I am the way, the truth and the life. So Jesus is the truth. இயேசுவே சொன்னார், நானே வழி, நானே சத்தியம். இயேசுவே சத்தியமா இருக்கிறார். Now the world teaches us that what I see is real. நான் பார்க்கிறது தான் நிஜம் என்று உலகம் நமக்கு கற்றுத் தருகிறது. But the word of God, God's kingdom teaches me that the evidence of things not seen is faith. Faith is what I can't see. That's what the word of God teaches me. But the world says that what I see with my eyes, what I feel with my senses, that is the truth. வேதம் சொல்கிறது, நான் காணக்கூடாத ஒரு காரியத்தின் நிச்சயம்தான் விசுவாசம் என்று சொல்கிறது. ஆனால் உலகம் சொல்கிறது, என்னுடைய ஐம்புலன்களின் அறிவை கொண்டு நான் உணரக்கூடிய காரியம்தான் நிஜம் என்று சொல்கிறது. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. When you go by the systems of the world, you will always get the harvest according to the world. உலகத்தின் வழிமுறைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் சென்றால் உலகத்தின் வழிமுறை எதை கொடுக்கிறதோ அதைத்தான் பெற்றுக்கொள்வீர்கள். But when you go by the systems of the kingdom of God, you will always have the result that God has. தேவனுடைய ராஜ்யத்தின் வழிமுறையின் திட்டத்தின்படி நீங்கள் சென்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டம் எதை சொல்கிறதோ அதன் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். Are you understanding? So my body is saying you are not healed, but the word of God is saying that you are healed. Can you put 1 Peter 2:24?
வார்த்தை சொல்லுகிறது சுகமானேன் என்று, என் சரீரம் சொல்லுகிறது நான் சுகமடையவில்லை என்று. 1 Peter 2:24. Yeah, please read. Who himself bore our sins in his own body on the tree, that we, having died to sins, might live for righteousness, by whose stripes you were healed. Who himself bore our sins in his own body on the tree. That is Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, நாம் பாவங்களுக்கு செத்து தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை இயேசு சிலுவையின் மேல் சுமந்தார். That we, having died to sins, might live for righteousness, by whose stripes you will be healed. 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். By whose stripes you will be healed. யாருடைய தழும்புகளால் நீங்க சுகமாவீங்க? Correct? கரெக்ட் தானே? இயேசுவின் தழும்புகளால். Hallelujah. Hallelujah. Thank God somebody is paying attention. By whose stripes you were healed or you will be healed. யார் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், குணமாக போகிறீர்கள். See, listen. I am not teaching you grammar over here. இங்க நான் உங்களுக்கு இலக்கணம் எடுக்கல. I am not teaching you English grammar over here. If you don't understand this difference, you will never be able to understand faith. And if you don't understand faith, you cannot get to see the manifestation of the victory that God has promised in your life. இதிலே தேவன் சொல்லிக்கிற இந்த வார்த்தையின் வெளிப்பாடை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளும் பொழுது தான் உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். விசுவாசத்தை புரிந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தையின் நிஜத்தை உங்கள் வாழ்க்கையில் காண முடியும். There are many people sitting here and saying, God heal me, God heal me, God heal me. And people are not seeing that healing because they are operating in the wrong system. இங்கே அநேகர் அமர்ந்து கொண்டு தேவனை சுகமாக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுகம் அடையாததற்கு காரணம் தவறான வழிமுறையை பின்பற்றுவது நிமித்தமாக தான். God is saying, by the stripes that Jesus received on his body, you were healed. You have already been healed. So if I am saying God heal me or God will heal me, I am not in agreement with his word. இந்த இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொல்லும் பொழுது, நான் ஆண்டவரை சுகமாக்குவீர் என்று நான் சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் என்னுடைய அந்த திட்டத்தில் நான் இன்னும் வரவில்லை என்று அர்த்தம். When two people are not in agreement, those two people can never walk together and reach a destination. இரண்டு பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்யவில்லை என்றால் அவளுடைய லக்கை அவர்கள் சென்றடைய முடியாது. How will it be? Let's say this brother and I, we decide to drive. நாங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு போகணும் நாங்க தீர்மானம் எடுத்துட்டோம். He is using his maps, I am using my maps. நான் என்னோட மேப் எடுக்கிறேன், அவங்களோட மேப் எடுத்துக்கிட்டாங்க. Now he is saying we'll take a left and I am saying no, we'll take a right. நான் சொல்றேன் இடது பக்கம் போறாங்களே, அவங்க வலது பக்கம் போலாம் சொல்றாங்க. Will we reach Chennai? ஒரு முடிவுக்கு வருமா? We will not. நான் நிச்சயமா போக முடியாது. In the same way, we are not able to see the victory, the God kind of victory that God has promised in our life because we are not in agreement with God. நாம் தேவனோடு சமரசமாக தேவனோடு இணைந்து செயல்படாதபடினாலே தேவன் தமது வாக்குத்தத்தத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜெயத்தை நாம் எடுக்க முடியவில்லை. See, you can be a champion in praying, okay? ஜெபிக்கிற நீங்க வீரர்களா இருக்கலாம். You can be a champion in fasting. You can fast 365 days a year. ஒரு வருஷத்துல 365 நாளும் உபவாசிக்க கூடிய நபரா கூட நீங்க இருக்கலாம். But in all those days, if your thinking and if your believing and speaking is not in line with what God says, all of that is of no use. அத்தனை நாட்களும் நீங்கள் கேட்கிற ஜெபிக்கிற காரியங்கள் அனைத்தும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் இல்லை என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. The reason I fast is not to get God to do something for me. The reason I fast is so that I can get my five senses to believe what the unseen is.
நான் உபவாசிப்பதற்கான காரணம் தேவன் இறங்கி வந்து காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக என்னுடைய ஐம்புலன்கள் அனைத்தும் தேவனுடைய வார்த்தை கேட்டால் போல் செயல்படும்படி நான் ஒழுங்குபடுத்தும்படியாக. Are you understanding? புரியுதுங்களா? So is faith in the seen or unseen? விசுவாசம் காணப்படக்கூடியதா காணக்கூடாததா? Unseen. Faith is believing what is not seen. And what the word of God is saying is what I need to believe. So, a truth is anything that God has said in His word is the truth. Please write down this definition. Truth means anything that God has said in His word. தேவன் தமது வார்த்தையில் எதை சொல்லியிருக்கிறாரோ அதுவே சத்தியம். தேவன் தமது வார்த்தையில் எதை சொல்லியிருக்கிறாரோ, anything that God has said in His word is the truth. தேவன் தமது வார்த்தையில் சொல்லிய எதுவும் சத்தியம். A lie is anything that contradicts or opposes the word of God. பொய் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருப்பது. Hallelujah. Hallelujah. Did you all understand? புரியுதுங்களா? A truth is not the definition that you all gave. It's real and a lie is fake. No, the truth, the definition according to God's kingdom, anything that God has said in His word is a truth, and anything that God has not said is a lie. தேவன் தமது வார்த்தையில் சொல்லிய எதுவுமே சத்தியமா இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் சொல்லாத எதுவுமே அது பொய்யாக இருக்கிறது. So if with my symptoms that I can sense, that I can feel, and I say I still have those symptoms and I'm sick, I can be in agreement. When I'm saying I'm sick, I am justified by the world. The world will tell you that when you are sick and you are saying you're healed, but the symptoms are there, are you not lying? உங்களுடைய சரீரத்தின் அறிகுறிகள் என்ன சொல்கிறதோ அது நீங்கள் வியாதியாக இருக்கீங்க சொல்லுது. அது சொல்லும்போது அதை நாம் நம்புகிறோம். ஆனால் அதுக்கு இப்போ நான் சுகமானேன் என்று சொல்லும் பொழுது அதுக்கு எதிராக பொய் சொல்கிறோம் என்று அர்த்தம் அல்லவா? When I speak what I feel, when I speak what my problems are, the world may say you're telling the truth, but according to God, that's a lie. நான் சரீரத்தில் உணர்கிறதை நான் சொல்லும் பொழுது உலகம் அது பொய் என்று சொல்லும். But when you are speaking the promise of God and you are calling yourself healed, even though the symptoms are saying, the world may say that you are lying, but God takes it as an approval, and now the healing begins to show forth in your body. உங்கள் சரீரத்தில் தேவன் சுகம் கொடுத்தார் என்று நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உலகம் அதை பொய் என்று சொல்லலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் செயல்படுவதனாலே, பேசுவதனாலே தேவன் அந்த வார்த்தையை செயல்படுத்தி உங்களுக்கு சுகத்தை தந்துடுவார். Are you all understanding? புரியுதுங்களா?